ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பூவின் குக்கிங் சேனலுக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நம்ம இறால் குழம்பு தான் செய்ய போகிறோங்க. வாங்க அதுக்கு அந்த இன்டென்ஷன் பார்க்கலாம். ஒரு 10 ml எண்ணெய் எடுத்துக்கிறேன். காயிட்டும். இப்போ கொஞ்சம் வெந்தயம், வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது சத்தம் இருக்குது. இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு நல்லா வதங்கி வரட்டும். நல்லா கண்ணாடி பழத்து, ரொம்பவும் வதங்கிடக்கூடாது, கொஞ்சம் கண்ணாடி பழத்தை வதங்கணும். நல்லா வதங்கி வந்துடுச்சு. போதும். இந்த டைமில் தக்காளியும் கருவேப்பிலையும் போட்டுடலாம். பச்சை மிளகாய் 4 கீரை எடுத்துக்கலாம், அதையும் போட்டுடலாம். நல்லா வதங்கி வரட்டும். ஒரு 3 நிமிஷம் வேகட்டும், 2 நிமிஷம். கிரேவியாக இருந்தால் இறாலை இதிலே போட்டு வதக்கிடலாம். இப்போ குழம்புங்கிறதுனால இறாலை இதில் போட்டு வதக்கக்கூடாது, ரஃப் ஆகிடும் ரொம்ப. நம்ம குழம்பெல்லாம் கூட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் இறால் போடலாம். நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ 2 ஸ்பூன் மிளகாய் பொடி, இதிலே பழம் மிளகாய் பொடி போட்டு இதிலே நம்ம வதக்கிக்கலாம். வதக்கினா அந்த பச்சை வாசனை போயிடும். வதக்கிக்கலாம். ஒரு ஸ்பூனு வெறும் காஷ்மீர் சில்லி மிளகாத்தூள் போட்டிருக்கோம் காரத்துக்கு. இப்போ நல்லா வதக்கிக்கலாம். போதும் வதங்கினது. அந்த பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு கூட நான் புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன். இது கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் குழம்புக்கு. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு போட்டுக்கிறேன். கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம முருங்கைக்காய் போட்டுக்கலாம். முருங்கைக்காய் தான் இதுக்கு நல்லாயிருக்கும் இறாலுக்கு. இறக்கி விட்டுறலாம். இது நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு நான் இறால் எடுத்துக்கிறேன். அதையும் அப்படியே போட்டுடலாம். போட்டாச்சு. ரொம்ப நாளை வேக விட்டக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும். குழம்பு நல்லா வாசனை வருது.
இப்போ நான் இந்த பெருஞ்சீரகத்தை நான் எடுத்திருக்கேன். இந்த பெருஞ்சீரகத்தை வந்து நல்லா நான் கையால் இப்படி நுணுக்கி வைக்கிறேன். அந்த பெருஞ்சீரகம் இப்படி கையால் நுணுக்கி போட்டால் அது நல்ல ஒரு வாசனை கொடுக்கும், டேஸ்ட்டு கொடுக்கும். கொதிக்கட்டும். இப்போ நல்லா குழம்பு நல்லா கொதிச்சு வந்துட்டு முருங்கைக்காய் அந்த இறால் எல்லாம் வெந்துருச்சு நல்லா. இந்த டைமில் நம்ம இறக்கிடலாம். உப்பு காரம் இருக்கான்னு பார்க்கலாம். உப்பு காரம் எல்லாம் சேர்ந்து சூப்பராக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி சமைச்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள். சேவ் பண்ணிடலாம் இப்போ.